ஹாய். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நெடக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வரவும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மறுபடியும் அந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் வரமிளகா, இதோட நம்ம உப்பும் ஜீரகமும் சேர்த்துக்குவோம். அதையும் சிறுஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் புளியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து நம்ம அதையும் அந்த பிளேட்டோடு வச்சுட்டு இப்போ அந்த கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும்னா நமக்கு ரசமயமே கருவேப்பிலை பொடி ரெடி. இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.